12 ராசிகளையுமே ஆகச்சிறந்த ஒரு நல்ல ராசி இந்த துலாம் ராசி. துலாம் ராசி எப்பொழுதுமே நீதிமான்களாக வாழக்கூடியவங்களா இருப்பீங்க. ஒரு விஷயத்தில் சரியான ஒரு துல்லியமான நீதியை, ஒரு துல்லியமான செயல்பாடு கொண்டவங்க நீங்கள். எப்பொழுதுமே சமநிலையின் மீது அதிக நம்பிக்கை கொண்டவங்க. பொதுவாகவே துலாம் ராசி அப்படின்னு சொன்னால் நேர்மையானவங்க அப்படின்னு சொல்லலாம். இன்ப துன்பத்தை கூட சமநோக்கு பார்வையோடு அணுகுமுறை செய்யக்கூடியவங்க துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள். இப்போ பாருங்க, உங்களுக்கு நான் 2025 இப்போ தான் பிறந்தது போல் இருக்குது. அதுக்குள்ளே 11வது மாதமாக இருக்கக்கூடிய நவம்பர் மாதம் பிறந்துருச்சு. இந்த வருடத்தில் ஏற்கனவே நிறைய கிரக நிலைகளில் ஏராளமான மாற்றத்தை நாம் பார்த்துட்டோம். இந்த நவம்பர் மாதத்துலேயுமே கிரக நிலையோட மாற்றங்கள் வேறுபட்டு காணப்படுது. இந்த மாற்றங்கள் சில ராசிக்கு நல்ல பலனையும் தருது, சில ராசிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழலையும் கொடுக்குது. நவம்பர் மாதத்தோட கிரகநிலை அமைப்புகள் துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த துலாம் ராசி நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு ராசி. நேர்மையோடு தான் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வீங்க. அநீதியை கண்டா பொங்கி எழுந்துருவீங்க. உங்களோட சொல் செயல் அப்படின்னு எல்லாத்துலேயுமே ஒரு சரியான ஒரு நீதி நேர்மை இருக்கும். எந்த விஷயத்தையுமே சமநிலையோடு அணுகுமுறை செய்யக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்கும். சொல்லப்போனால் நீதிக்கு முக்கியத்துவம் தருவீங்க. சரஸ்வதி தேவி போல கல்வி மற்றும் ஞானத்தில் சிறந்து விளங்கக்கூடிய தன்மை துலாம் ராசி அன்பர்களுக்கு பிறப்பிலேயே இருக்கும். உங்களுடைய நேர்மை, இன்ப துன்பத்தை சம நோக்கோடு பார்க்கக்கூடிய அணுகுமுறை, இது எல்லாமே ரொம்பவுமே சிறப்பான குணம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமையில் துர்க்கையம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு துர்க்கை அம்மன் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் துர்கா தேவியே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அன்னையின் அருளால் எல்லாமே நல்லதாக நடக்கும். உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றம் உருவாகும். அன்னையின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே நீங்கள் நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக அன்னையிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லாமே நல்லதாக நடக்கும், கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட சொந்த ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலே போதுங்க, உங்களோட ஜாதக கணிப்பை நீங்கள் எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் முன்கூட்டியே தெரிந்து கொள்வதன் மூலம் நல்ல ஒரு ஆதாயத்தை பெற முடியும். இப்போ கெடுபலன் வருது அப்படின்னா அந்த பலன்கள் வராமல் முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டு நல்ல பலனை பெறலாம். இல்லை நிறைய நல்ல பலன் தான் வருது அப்படின்னு தெரிஞ்சு அதற்கேற்றது போல் நம்ம செயல்பட்டு மிகப்பெரிய நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் அமைச்சிக்க முடியும். அந்த வகையில் உங்களுக்காக தான் இந்த நம்பர் கொடுத்துருக்கோம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற்று நலமுடன் வாழ சொந்த ஜாதக கணிப்பு ரொம்பவுமே முக்கியமானதாக இருக்குது. பயன்படுத்திக்கோங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் முன்னேற்றத்தை பெற முடியும். இந்த ராசி எப்பொழுதுமே ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு ராசி. எல்லா வகையிலுமே நீங்கள் சிறப்பாக செய்து நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு கொண்டவங்க. நேர்மையை நிலைநாட்டக்கூடியவங்க. உங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையுமே தன்னோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பாடங்களை அனுபவமாக எடுத்துக்கிட்டு அதற்கேற்றது போல் செயல்படக்கூடியவங்க. துலாம் ராசி ஆளக்கூடிய கிரகம் சுக்கிரன் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் உங்களோட பேச்சில் ஒரு வசீகரத்தன்மை இருக்கும். எதிரிகளை கூட உங்களோட பேச்சாற்றலால் வெல்ல முடியும். பேச்சாற்றல் கொண்டவங்க, பேச்சில் திறமை கொண்டவங்க துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள். ஒரு விஷயத்தை ஒரு நபர் செய்ய முடியாதுன்னு சொன்னால் கூட உங்களோட பேச்சாலேயே அந்த விஷயத்தை உங்களை செய்யவும் வச்சுருவீங்க. அவ்வளோ திறமைசாலிகள் துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள். இப்போ கிரகநிலை அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் கடக ராசியில் உச்ச பலத்தில் இருக்கிறாரு. அவர் 11ஆம் தேதி வக்ரகதி அடைய போகிறாரு. பொதுவாக சில ராசிகளுக்கு குரு பகவான் உச்சம் அடைஞ்சிருந்தால் நல்ல பலன்களை அவங்க பெறுவாங்க. சில ராசிக்காரங்க குரு பகவான் உச்சத்தில் இருந்து வக்ரம் அடைஞ்சால் நல்ல பலனை பெறுவாங்க. 28ஆம் தேதி சனி பகவான் அவரோட வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய சஞ்சாரம் செய்கிறாரு. சூரியனும் சுக்கிரனும் இந்த 2 கிரக அமைப்பும் இந்த மாதம் பாருங்கள் இணைஞ்சி மூல திணிகோண வீட்டில் இருக்க போகிறாங்க. இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா சூரியன் நீச்சமாக இருக்கிறதுனால நீச்சபங்க ராஜயோகம் இந்த மாதம் உருவாகுது. அந்த மட்டும் இல்லைங்க, சுக்கிரனும் புதனும் இணைஞ்சி லட்சுமி நாராயண யோகத்தையும் தர போகிறாங்க. சூரிய பகவான் 16ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாயின் வீடாக இருக்கக்கூடியது விருச்சிக ராசி. 16ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் செவ்வாய் வீட்டுக்கு, அதாவது விருச்சிக ராசிக்கு வராரு. அதே வீட்டில் 26ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரனும் பயிற்சியாகி வராரு. ஏற்கனவே அங்கே செவ்வாய் ஆட்சி பலத்தோடு தான் விருச்சிக ராசியில் இருக்கிறாரு. இப்போ இந்த 2 கிரகங்களும் அங்கே ஆட்சி பலம் பெறும் பொழுது சிறப்பான யோகம் உண்டாகுது.
இது தவிர குருவின் பார்வையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் அதே இடத்துல அமையுது. சூரியனும் செவ்வாயும் இணைவது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அந்த அமைப்பு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கு பாருங்க. இந்த வாய்ப்பு வரும்போது அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் நல்ல பெரிய ஏற்றம் வரும். கவனமாக முன்னெச்சரிக்கையாக நீங்கள் செயல்படணும். அதுவும் இந்த மாதத்தில் பிறக்கிற குழந்தைங்க நல்ல ஒரு யோகக்கார குழந்தைங்கன்னு சொல்லலாம். அவ்வளவு சிறப்பான கிரகநிலை அமைப்பு உண்டாகியிருக்கு. இந்த கிரகநிலை மாற்றம் எல்லா ராசிக்குமே தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும். இவ்வளவு யோகமாக அமைஞ்சிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்குது அப்படின்னு பார்த்தா, துலாம் ராசியாக இருந்தாலும் சரி, துலாம் லக்கணமாக இருந்தாலும் சரி, இந்த லக்கணம் ராசி கொண்டவங்களுக்கு இந்த மாதத்தில் இந்த கிரக அமைப்புகளை பார்த்தா அருமையான மாதமாக இருக்குது. ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களை ஆளக்கூடியவர். கண்டங்கள், மனதில் இருந்த வந்த கஷ்டங்கள் இது எல்லாமே உங்களை விட்டு நீங்கிடும். தடை தாமதமுமே குறைஞ்சிடும். கடின உழைப்பு போட்ட இது வரைக்கும் செய்ய முடியாத விஷயத்தை கூட ரொம்பவுமே சுலபமாக செய்யக்கூடிய அமைப்பு உருவாகி இருக்கு. ஏன்னா சுக்கிர பகவான் ஒரு சிறப்பான அம்சத்தில் உங்களுக்கு இப்போ இருக்கிறாரு. கடின உழைப்பை போட்டு கொண்டிருந்தவங்களும் சுக்கிரன் வரும்பொழுது கடின உழைப்பிலிருந்து மீண்டு வருவீங்க. மகிழ்ச்சி அதிகரிக்கும். நல்ல ஒரு பணவரவு உருவாகும். இப்போது நீங்கள் உங்கள் தொழில் விரிவாக்கத்திற்கான ஒவ்வொரு விஷயத்தையுமே நல்லா சிறப்பாக யோசித்து செஞ்சால் நன்மைகளையும் சிறப்பான முன்னேற்றத்தையும் பெற முடியும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வை பெற முடியும். புதனோடு சுக்கிரன் சேர்ந்து நிற்கும் பொழுது யோகத்தை வாரி வாரி கொடுப்பாங்க. இந்த அமைப்பு இப்போ வந்திருக்கு. அதனால் நீங்கள் இந்த சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு கொஞ்சம் உழைப்பதற்காக முயற்சி செய்யுங்க. எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளோ முன்னேற்றத்தையுமே பெற முடியும். தேவையில்லாமல் வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவுகளில் ஈடுபடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தில் வாக்குவாதம் செய்யாதீங்க. முழு கவனமாக தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டால் நன்மைகளை பெற முடியும். எதிர்காலத்திற்கான சேமிப்பை நீங்கள் இப்போ உருவாக்க முடியும். உங்களோட தந்தையின் மூலமாக சொத்துக்கள், வியாபாரம் மூலமாக எல்லாமே நல்ல ஒரு யோகம் வருது. பயணங்களால் அனுகூலம் வரும். மகிழ்ச்சி ஏற்படும். மன அழுத்தத்தில் இருந்தாலும் அந்த மன அழுத்தம் இப்போ நீங்கிடும். நல்ல விஷயங்கள் எல்லாமே கைகூடி வரும். புதன் சுக்கிரன் சேரும் பொழுது பணப்புழக்கம் அதிகரிக்கும். துலாம் ராசிக்கு இந்த மாதம் லட்சுமி நாராயண யோகம் கிடைச்சிருக்கு. பெருமாளுடைய அருள் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. நன்மைகள் அதிக அளவில் நீங்கள் பெற போகிறீங்க. பொருளாதாரம் அற்புதமாக இருக்கும். எடுத்த காரியத்தில் எல்லாமே இனி வெற்றி வாய்ப்பை பெறுவீங்க. உழைப்புக்கு உண்டான ஆதாயம் கட்டாயம் கிடைக்கும். ஜாதகத்தில் 28ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு வக்கரமாக இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளால் ஆரோக்கியம், குடும்பம் இதில் நல்ல ஒரு முன்னேற்றம் வருது. குழந்தைங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய போகிறீங்க. 28ஆம் தேதிக்கு பிறகு வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால வீடு, மனை, சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் இது கொஞ்சம் மெதுவாக தான் ஆரம்பிக்கும். ஆனால் தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு உருவாகியிருக்கு. உங்களுக்கு தேவையான விஷயத்தை சாதிக்க போகிறீங்க. சேமிப்பதற்கான வாய்ப்பும் வரும். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் பெரும்பாலும் நன்மைகளை நீங்கள் பெறலாம். எல்லா வகையிலுமே யோகமான மாதமாக இந்த மாதம் இருக்கிறதுனால பெரும்பாலும் நீங்கள் கவனமாக கண்ணும் கருத்துமாக செயல்படணும். கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. 3ஆம் நபரின் ஆலோசனைகளில் நீங்கள் முழுசாக கவனம் செலுத்தாதீங்க. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த மாதம் நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டத்தை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. தொல்லைகள், தடை, தாமதங்களை சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாமே உங்களை விட்டு நீங்கக்கூடிய அமைப்பு உருவாகி இருக்கு. லட்சுமி நாராயண யோகம் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமையில் நீங்கள் நரசிம்மர் ஆலயம் சென்று நரசிம்மரையும் லட்சுமி நாராயணரையும் வழிபட்டு வருவதால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும். தெய்வ அனுகூலம் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த மாதம் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்வதால் வரக்கூடிய பலன்களை இரட்டிப்பாக மாற்ற முடியும். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் உண்டாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரியாக நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும். எவ்வளோ உழைப்பு போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். உயர்வுகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய கிரகநிலை அமைப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உருவாகி இருக்குது. இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு உயர்வு, நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு பேராசைக்கு இடம் கொடுக்காமல் நீதி நேர்மைக்கு எப்பயும் போலயே நீங்கள் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு உழைத்து வருவதன் மூலம் அதற்கேற்ற நல்ல பலன்களை பெற முடியும். கவன சிதறல் மட்டும் எதுலேயுமே இருக்கக்கூடாது. கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்படுறது ரொம்பவுமே நல்லது. கோபத்தை குறைச்சிக்கிறதும் வீடுகளில் தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறதும் நல்லதாக இருக்கும். இறைவனின் அருளால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள்
உங்களுடைய நண்பர்களுக்குமே இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.